Hello friends, welcome to our Multi-Cuisine Cooking channel. இன்னைக்கு நாம பண்ண போறது pan pizza. வாங்க வீடியோக்கு போலாம். நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுல்ல 1/2 கப் lukewarm water, அதாவது கை பொறுக்கிற அளவு சுடு உள்ள தண்ணி சேர்த்துக்கலாம். அது ஒரு 2 டீஸ்பூன் yeast, 1 டீஸ்பூன் sugar சேர்த்துக்கலாம். yeast வந்து எப்படி வீட்லயே செய்யிறதுங்கிறது ஒரு வீடியோ நம்ம சேனல்ல போட்டுருக்கோம். நீங்க அதை வேணா ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எல்லாத்தையும் நல்லா கலந்து ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ண விடுங்க. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இது கூட 1 டீஸ்பூன் சால்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கூடவே மைதா 3 கப்பு, 2 டேபிள் ஸ்பூன் ரவை, இது எல்லாத்தையும் சேர்த்து இன்னொரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாவில் lukewarm வாட்டர் சேர்த்து நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வாங்க. இதை நல்லா டக்கின் பண்ணி மேலே சர்ஃபேஸ் ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கணும். அது மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி வைக்கணும். இப்படி ஏன் செய்யணும்னா, இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது கேஸ் ரிலீஸ் ஆகாமல் உள்ளேயே ட்ராப் ஆகி நல்ல ஃப்ளஃபியாக வரும். அப்போது நம்முடைய இந்த பிஸ்ஸா பேஸ் வந்து நல்லா இருக்கும். அதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணணும். இப்போ பிஸ்ஸா பேஸுக்கான டவ் செய்து 2 hours ஆக போகுது. நாம் டாப்பிங்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். டாப்பிங்ஸுக்கு தேவையான காய்கறிகள் அவங்கவுங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இங்கே வந்து நான் வெங்காயம், காளான், குடமிளகா, அது போக சீஸ், இதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் சீஸு. அது இல்லைன்னா பிஸ்ஸாவே கிடையாது. ஸோ அந்த சீஸ் எல்லாமே எடுத்துருக்கோம். இப்போது இந்த காய்கறி எல்லாம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சீஸை கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சீஸ் வந்து வீட்டிலே நான் செய்தது.
ஸோ அந்த சீஸ் எப்படி செய்யணுங்கிறது வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம், நீங்கள் அது கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த டவ் ரெஸ்ட் பண்ண வச்சு 2 hours ஆகிடுச்சு. இப்போது நல்லா சாஃப்டாக இருக்குது, ஆனால் ரொம்ப ஃப்ளஃபி ஆகலை. நம்ம ஈஸ்ட் யூஸ் பண்ணும்போது ஓவர் நைட் ரெஸ்ட் பண்ண வச்சாச்சுன்னா நல்லா ஃப்ளஃபியாக வரும், டபுள் த குவான்டிட்டி ஆகும். இதை விட இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். கவுண்டர் டாப் மேலே கொஞ்சம் ட்ரை மைதா மாவு தெளித்து விட்டுட்டு அதில் நாம் செய்து வச்சுருக்க இந்த டவ்வை எடுத்து ஒரு 2 minutesக்கு நல்லா பிசைஞ்சு விடணும். அதுக்கப்புறம் அதை நல்லா ஒரு சிலிண்டர் ஷேப்பில் கொண்டு வந்து 4 பாகமாக ஈக்குவலாக கட் பண்ணி எடுத்து அந்த மாவை நல்லா டக்கின் பண்ணி ரவுண்ட் பண்ணி எடுத்து வைக்கலாம். அந்த கட் பண்ண ஒவ்வொரு உருண்டையையும் நல்லா அழகாக டக் பண்ணி ரவுண்டாக செய்து நீங்கள் செய்து எடுத்துக்கோங்க. இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம செய்து வச்ச அதே பாத்திரத்தில் இந்த 4 உருண்டையும் அதில் வச்சுட்டு ஒரு ஈர துணியை போட்டு மூடி ஒரு 15 நிமிஷம் ரெஸ்ட் பண்ண வச்சிடலாம். இப்போது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். தேவையான அளவு கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். அதில் நம்ம வெங்காயம், காளான், கொடமிளகாய் இதெல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு 3-4 minutes சாட்டே பண்ணிக்கலாம். அது கூட 1/2 teaspoon ஒரிகானோ, 1 teaspoon சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் மெயினாக உப்பு சேர்க்கக்கூடாது. உப்பு சேர்த்தாச்சுன்னா இந்த காய்கறிகளோட க்ரன்ச்சினஸ் போயிடும், அதனால் உப்பு சேர்க்க வேண்டாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நாம் செய்து வச்ச அந்த உருண்டையிலேருந்து ஒரு உருண்டை எடுத்துகிட்டு மிச்ச உருண்டையெல்லாம் துணி போட்டு அதே மாதிரி மூடி ஒதுக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் மைதா மாவு தெளித்து இந்த உருண்டையை அது மேலே வச்சு கையால் அமுத்தி விட்டுட்டு திரும்ப அதை நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். இந்த ட்ரே வந்து நம்ம பேன் சைஸுக்காக ரெஃபரன்ஸுக்காக எடுத்துருக்கோம். ஸோ இந்த அளவு நம்ம செய்யும்போது நம்ம பேனுக்கு கரெக்டாக வரும். ஸோ இது நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் விரலால் நல்லா அமுத்தி விடணும். அமுத்தி விட்டால் அதனோட இம்ப்ரெஷன்ஸ் அதில் விழும். கூடவே ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா போக் பண்ணி விட்டுடுங்க அங்கங்கே. இது எதுக்கு செய்யணுன்னா இந்த நம்ம பிஸ்ஸா பேஸ் வந்து ஃப்ளாட்டாக அன்ஈவனாக உப்பாமல் வரும்.
ஸோ இது மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு ஒரு ட்ரேயில் கொஞ்சம் மைதா மாவு தெளித்து அந்த ட்ரேயில் இந்த பேஸ் நம்ம ரெடி பண்ண தேய்ச்சி வச்ச பேஸை நம்ம அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இது மாதிரி தேய்ச்சது போலவே மிச்சம் 3 உருண்டையும் நல்லா தேய்ச்சி ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அதை ஹீட் வந்து மீடியமாக வச்சுக்கணும். பிஸ்ஸா பேஸை அந்த பேனில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேக விடலாம். இப்போ 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பிஸ்ஸாவை திருப்பி போட்டுக்கலாம். அதுக்கு மேலே டொமேட்டோ சாஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கலாம். இது ரொம்ப அதிகமாக போடக்கூடாது. அதிகமாக போட்டாச்சுன்னா நல்லா ஊறி சாகியாக ஆகிடும். நம்மளோட பேஸ் வந்து கிறிஸ்பியாக இருக்காது. அதனால் தேவையான அளவு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் நல்லா தடவி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே சீஸ் உங்கள் மனசு போல் எவ்வளோ வேணும்னாலும் அழகாக நிறைய போட்டுக்கலாம். இந்த டொமேட்டோ சாஸ் வந்து நாங்கள் ஆல்ரெடி வீட்லேயே செய்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அது வேணும்னா நீங்கள் இந்த லிங்க்கை செக் பண்ணிக்கோங்க. இந்த சீஸுக்கு மேலே நம்ம சாட்டே பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு மனசு போல் எவ்வளோ வேணாலும் நிறைய போட்டுக்கலாம். அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் சீஸ் தூவி விட்டுக்கோங்க. இதை மூடி போட்டு மீடியம் ஹீட்டில் ஒரு 7 to 8 மினிட்ஸ் வேக விடலாம். இப்போ 8 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பிஸ்ஸா ரெடி ஆயிடுச்சு. இதை அழகாக ஸ்லைஸ் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். நான் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணும்போது லென்த்தியாக கட் பண்ணியிருந்தேன். அது பிஸ்ஸா ஸ்லைஸ் பண்ணும்போது ஸ்லைட் ஆச்சு. நீங்கள் சின்ன பேஸ் பண்ணிங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் க்யூப்ஸாக கட் பண்ணுங்கள். அப்போது அது ஸ்லைட் ஆகாமல் நல்லா அழகாக கட் ஆகி வரும். நீங்கள் இப்போ பார்த்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோனுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். கூடவே நாங்கள் போட்ட லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா இந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.